ஒண்ணு வந்து இத பத்தி பேனிக் ஆகணுமா? இந்த போர் வருது அப்படிங்கிறத வச்சு மக்கள் வந்து பீதி அடைய வேண்டுமா? அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது வந்து இந்த ஒத்திகை வந்து எதற்காக செய்யப்படுகின்றது? இது வந்து போருக்கான ஒரு சைனா? போருக்கான அறிகுறியா? அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போலாம். இது முதல்ல வந்து போருக்கான அறிகுறியா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். போருக்கான அறிகுறியா அப்படின்னா, நிச்சயமாக போருக்கான அறிகுறி. அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா, ஒரு நாடு வந்து போரை எதிர்கொள்ளப் போகின்றது. எய்தர் டிஃபென்ஸ் ஆர் அஃபென்ஸ்ன்னு அஃபென்சிவ் ரோல்ன்னு போகும். ஒண்ணு வந்து நம்ம எதிரிகள் தாக்கும்போது நாங்க அவங்களுக்கு திருப்பி அடிக்கிறது. இல்ல நாமே வந்து எதிரி நாட்டை தாக்கும்பொழுது, அந்த 2 நிலையிலும் அந்த நாடு வந்து இந்த மாதிரியான மாக் ட்ரில்லுக்கு வந்து தன்னை வந்து தயார்படுத்திப்பாங்க. அதாவது வந்து பப்ளிக் வார் டைம் மாக் ட்ரில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பொதுமக்களுக்கான போரின் பொழுது செய்யக்கூடிய மாக் ட்ரில். அதாவது வந்து ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். என்ன? ஒத்திகை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கு தமிழ்ல. ஸோ இது எதுக்காக வந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, பிரிப்பேர் சிட்டிசன் ஃபார் எமர்ஜென்சி சினரியோஸ். சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி சினரியோ வந்தால், நமது நாட்டு மக்கள் அதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இது எதுக்காக வந்து சொல்றது அப்படின்னா, ஒரு பேனிக்க வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு. அதாவது வந்து இந்த பீதி, பயம் அதுலேருந்து மக்களை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு.